சொத்துட்டார்ல, ஏது சொத்து அவருக்கு? அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க கேளுங்க. எது தெரியுமாயா? என்னது? ராமசாமி நாயக்கர் அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சவங்க? என்ன வேலை செஞ்சாங்க? ஏங்க அந்த கடையிலே அந்த காலத்திலேயே அவங்க ஜமீன் மாதிரி வாழ்ந்தவங்க. என்ன அவங்க பெரிய வியாபாரி. அவங்க என்ன காமாட்சி நாயுடு இங்க பாருங்க, கூட ஜமீன் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஜமீன் மட்டும், நான் அரச குடும்பம். சும்மா இருங்க. ஆமா, சவுதி அரேபியால இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரியார் குடும்பம் லேஸ்பட்ட குடும்பம் இல்ல. அந்த குடும்பத்துல அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்காரன்ல இருந்து அவ்வளவு பேரும் பெரிய அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன குடும்பம். இதான் பாயிண்ட். ரெண்டாவது அவங்க அப்பா பேரு வெங்கட்ட நாயக்கருங்க, அம்மா பேரு சின்ன தாயம்மாங்க. அவங்க அப்பா ஒரு கல்ச்சருக்கு உதவியாளர். உதவியாளர் அல்ல கைன்னுல இல்ல உதவியாளர் அப்படி கொச்சப்படுத்த இல்லைங்க. உதவியாளர்னே அதை சுத்தி எடு, அதை வெற்றும் எடு அப்படின்னு சொன்னா கூட உதவியாளர் கையால் அப்படி. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிறு உழைச்சி ஒரு மாடு வண்டி வாங்குறாங்க. அப்புறம் வாடகைக்கு வண்டி ஓட்டுறாங்க. அப்புறம் கொஞ்சம் பணம் சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை, தட்டுக்கடைன்னுவாங்க, மளிகை கடை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அது மண்டி ஆகுது. அப்புறம் இவரை தத்து கொடுக்குறாங்க, திருப்பி தத்து எடுக்கிறாங்க, திருப்பி அந்த தத்தை வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குதுங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னுவார். ஒரு தமிழர் தலைவர் ஈவேரா வாழ்க்கை வரலாறுன்னு சாமி சிதம்பரனார் எழுதிய புத்தகம். அது பெரியாரால் சரிபார்க்கப்பட்டு பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தால் 1939 வெளியிடுறாங்க சார். நம்ம என்ன சொல்கிறோம், இது கூட பொய்ன்னு சொல்லுவேன். காமாட்சி நாயுடு அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி பெரியார் அங்கே போனால் இங்கே போனால் காசு வாங்குவார், 25 காசு வாங்குவார், 4 வாங்குவார், கையெழுத்து போட கூட நான் கூட காசு கொடுத்தா கூட்டுமே விட்டேன் அப்படிலாம் சொல்கிறாருல்ல. 1950 இப்போ நம்ம 8 கிராம் ஒரு சவரன்றோம்ல, அப்போ 10 கிராம் ஒரு சவரன். ஓகே, ஒரு சவரனோட விலை 99 ரூபா, 99 ரூபா. அப்புறம் 53 77 ரூபா ஆகுது, 60 112, 73 243 ரூபா ஒரு சவரன் 10 கிராம், 74 369 ரூபா. ராமசாமி நாயக்கர் என்று சொல்லப்படுகிற இவர்கள் வழிகாட்டி தன் வாழ்நாளில் அவர் இறக்கும்போது அவருடைய சொத்து மதிப்பு 125 கோடி. என்ன சொல்றீங்க, உண்மையா? இல்லைன்னு சொல்லுங்க. 125 கோடி கோடி எப்படி வந்தது? 4 நாள் 50 காசு, 4 நாள் வாங்கியா? என்னையா இவ்வளவு பெரிய சொத்து இருக்காரு? இன்னைக்கு அந்த நம்ம பூந்தமல்லி ஹைரோட்ல அந்த இடம் தினத்தந்திக்கு யாரு கொடுத்தா? பெரியார் தான் கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எப்படி அவருக்கு அவ்வளவு சொத்து பேசுறாரு பாருங்க. 125 கோடி. அந்த அவர் சாகும்போது 1973 அவரோட சொத்து மதிப்பு 125 கோடி. ஆமா, அன்றைக்கு 125 கோடினா இன்னைக்கு 10,000 கோடிக்கு சமம் ஐயா.